விடியல் தரும் விளையாட்டு பலம். விளையாடுவதற்காக உங்களை நாங்கள் சதிக்கிறோம். நிறைய ஸ்கோர் விவரங்கள், புது விஷயங்கள், பல விளையாட்டு செய்திகள் ஆகியன உங்களுக்காக இருக்கின்றன. இந்த தினம் முதலில் நாங்கள் காலி பக்கம் போய்விட்டு வரலாம். 2046வது டெஸ்ட் போட்டி இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இந்த தொடரின் முதலாவது போட்டி இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இலங்கை அணி இன்றைய தினம் ஆதிக்கம் செலுத்தி போட்டியை வெற்றி கொண்டு முடிக்கும் என்று சொல்லி நம்பப்படுகிறது. ஃபாலோவன் ஏன் இலங்கை வழங்கவில்லை? இதுதான் எல்லோருடைய கேள்வியாக இருக்கிறது. பாகிஸ்தானை 100 ஓட்டங்களுக்கு உருட்டிய பிறகு இப்படி நடப்பது மிக மிக குறைவு. கடந்த 3 வருடங்களும் பாகிஸ்தான் 6வது தடவையாக 100 ஓட்டங்களுக்குள்ளே ஆட்டம் இழக்கக்கூடிய வாய்ப்பு நேற்றைய தினம் இருந்தது. ஆனால் முகமது அயூப் என்ற ஆரம்ப அறிமுக வீரர் தனது முதலாவது டெஸ்ட் போட்டியிலும் இதுபோல அட்டன் அக்பானும் சேர்ந்து இந்த போட்டியில் 100 ஓட்டங்களையாவது பாகிஸ்தானை பெற்றுக் கொண்டு செய்திருந்தார்கள். இதையடுத்து பாகிஸ்தான் ஒரு தப்பித்துக் கொண்டது. ஆனால் மஹல ஜாவதன பொலோனை வழங்காமல் இலங்கை அணி மீண்டும் துடுப்படுத்த ஆடக்கூடிய வாய்ப்பை வழங்கியிருந்தார். இதற்கான 2 காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, இலங்கையின் மத்திய வருஷ துடுப்பாட வீரர்கள் ஒரு சிலர் ஃபார்ம் இல்லாததன் காரணமாக அவர்களை ஃபார்முக்கு கொண்டு வருவதற்கான சில முயற்சி. 2வது காரணம் சொல்லப்பட்டது, இலங்கையின் பந்து வீச்சாளர்கள் கொஞ்சம் ஓய்வை எடுத்துக்கொண்டு பாகிஸ்தான் அணியை உருட்டுவதற்காக. காரணம், தற்செயலாக பாகிஸ்தான் ஒரு 300 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு அழுத்தத்தை கொடுத்தால் 4வது இன்னிங்ஸில் துடுப்படுத்த ஆடுவது இன்னும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்ற காரணங்கள் சொல்லப்படுகின்றன. 472 ஓட்டங்களை இலங்கை அணி பெற்றது. பாகிஸ்தானின் 100 ஓட்டங்களுக்குள் இலங்கை உருட்டி முடித்தது. நேற்றைய தினம் ஹபீஸ் 2 தடவைகள் துடுப்படுத்த ஆடக்கூடிய வாய்ப்பு போன்ற வாய்ப்புகளையும் நேற்றைய தினம் ஏற்படுத்தப்பட்டன என்பது இங்கே முக்கியமானதாக இருந்தது. பாகிஸ்தான் அணியை போட்டு உருட்டி எடுத்திருந்தார்கள். ஹபீஸ் அல்ல, நேற்றைய தினம் யூனிஸ் கான் 2வது தடவையாக துடுப்படுத்த ஆடுகிற இடத்துக்கு வந்திருந்தார் ஒரே நாளில் என்பது இங்கே முக்கியமானது. 100 ஓட்டங்களுக்கு பாகிஸ்தான் சுருட்டப்பட்டது. இதில் 3 பேர் தான் 20 ஓட்டங்களை தாண்டி இருந்தார்கள். முகமது அயூப், யூனிஸ் கான் மற்றும் முகமது ஹபீஸ் ஆகியோர். பந்து வீச்சில் ரந்தீப் 13 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள், ரங்கநேரர் 30 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், குலசேகர 27 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். இலங்கை அணி மீண்டும் துடுப்படுத்த ஆடியது 137 ஓட்டங்களை எடுத்தது. 5 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து இதில் தேஷான் 56 ஓட்டங்களை எடுத்தார். பர்ணவிதான 25 ஓட்டங்கள். முதலாம் இன்னிங்ஸில் சிறப்பாக பிரகாசித்த சங்ககார ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் இழந்தார். இந்த தொடரில் இந்த போட்டியில் அவர் இதன் மூலமாக 200 ஓட்டங்களை மொத்தமாக எடுத்திருக்கின்றார் என்பது முக்கியமானது. முதலாவது இன்னிங்ஸில் 199 ஓட்டங்களை எடுத்திருந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். பந்து வீச்சில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். ஜுனைத் கான் சிறப்பாக பந்து வீசியிருந்தார். அஜ்மல் முதலாவது இன்னிங்ஸில் சிறப்பாக பந்து வீசியது போலவே 2ஆம் இன்னிங்ஸிலும் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இலங்கை அணி மீண்டும் பந்து வீச ஆரம்பித்தது. பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்ட இலக்கு 510. பாகிஸ்தான் இப்பொழுது 3 விக்கெட்டுகளை இழந்து தடமாறிக் கொண்டிருக்கிறது. குலசேகர மீண்டும் ஒரு தடவை இவரை ஏன் இவ்வளவு காலம் டெஸ்ட் போட்டிகளுக்கு எடுக்கவில்லை என்ற கேள்வியை தெரிவாளர்களுக்கு உரைக்க எழுப்பியிருக்கிறார். நேற்றைய தினம் 13 ஓட்டங்களுக்கு அவர் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். மேலும் ஒரு விக்கெட் ரங்கநேரத்தை வீழ்த்தியிருந்தார். உண்மையில் இன்னும் ஒரு பக்கம் நுவான் பிரதீப்பும் சிறப்பாகவே பந்து வீசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு விக்கெட்டுகள் 2 போட்டிகளிலும் கிடைக்க 2 இன்னிங்ஸிலும் கிடைக்காவிட்டாலும் கூட இன்றைய தினம் போட்டியின் 4வது நாள் இலங்கைக்கு இன்னும் 7 விக்கெட்டுகள் தேவை. பாகிஸ்தானுக்கு இன்னும் 474 ஓட்டங்கள் தேவை. உண்மையில் பாகிஸ்தானின் வெற்றி நினைத்து பார்க்க முடியாத காரியம். மழை வந்து உதவி செய்தால் சில வேளைகளில் பாகிஸ்தான் இந்த போட்டியை வெற்றி தோல்வியின்றி ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் நிறைவு செய்து கொள்ளக்கூடும். பார்க்கலாம் இது நடக்கின்றது. இதேவேளை இங்கிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையில் நேற்றைய தினம் ஒற்றை 2020 சர்வதேச போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டியில் நேற்றைய தினம் இங்கிலாந்து 7 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருக்கின்றது. மிக விறுவிறுப்பான போட்டி இந்த போட்டி. இதில் சாதனை படுத்தி இங்கிலாந்து வெற்றி பெற்றிருக்கின்றது என்பது முக்கியமானது. இங்கிலாந்தால் வெல்லப்பட்ட மிகப்பெரிய 2020 சர்வதேச ஓட்ட எண்ணிக்கை. இதுபோல அலெக்ஸ் ஹேல்ஸ் என்ற இங்கிலாந்தின் வீரர் நேற்றைய தினம் தனது முதலாவது 2020 சர்வதேச இன்னிங்ஸிலேயே சதம் இங்கிலாந்தின் மணிக்கும் அவரது அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையை நேற்றைய தினம் பெற்றுக் கொண்டார். இங்கிலாந்து சார்பாக 2020 சர்வதேச போட்டிகளில் பெற்றுக் கொள்ளப்பட்ட அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையை எடுத்திருக்கின்றார். ஆனால் சதத்தை ஒரு ஓட்டத்தால் நழுவ விட்டார். மேற்கிந்திய தீவுகள் முதலில் துடுப்படுத்த ஆடியது 172 ஓட்டங்களை எடுத்தது. 4 விக்கெட்டுகளை இழந்தது. இதில் அதிகபட்சமாக 70 ஓட்டங்களை டுவேன் ஸ்மித் எடுத்திருந்தார். 54 பந்துகளில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கெயில் 2 ஓட்டங்களோடு ஆட்டம் எடுத்திருந்தார். டுவேன் பிராவோ நேற்றைய தினம் ஒரு வானவேடிக்கை நிகழ்த்தியிருந்தார். 36 பந்துகளில் 6 ஓட்டங்களோடு 54 ஓட்டங்களை எடுத்தார். அதுபோல கெரோன் பலாட் 13 பந்துகளில் வேகமாக ஓட்டங்களை பற்றி 23 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காமல் எடுத்திருந்தார். பந்து வீச்சில் பின் 22 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். இங்கிலாந்து அணியின் ஆட்டம் ஆரம்பத்தில் கீஸ் பெற்றை 3 ஓட்டங்களுக்கு இழந்த போதும் ஹேல்ஸும் பூப்பராவும் இணைந்து 2 பேரும் அரைச்சதங்களை பெற்று மிகப்பெரிய 159 ஓட்ட இடைப்பாட்டம் ஒன்றையும் 2 பேரும் புரிந்திருந்தார். இதில் கோபரா 59 ஓட்டங்களை எடுத்தார். 44 பந்துகளில் ஹேல்ஸ் 68 பந்துகளில் 99 ஓட்டங்களை எடுத்தார். 6 ஓட்டங்கள் 6 ஓட்டங்களோடு அவர்தான் போட்டியின் சிறப்பாட்டக்காரர். அந்த வீட்டில் ரவிராம் போலி 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இதேவேளை ஜிம்பாப்வேயில் இடம்பெற்று வந்த உத்தியோகபட்ச முக்கோண 2020 தொடரில் நேற்றைய தினம் ஜிம்பாப்வே சாம்பியன் ஆகி இருக்கின்றது. இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை தோற்கடித்து உண்மையில் ஜிம்பாப்வேக்கு வாழ்த்துக்களை வழங்க வேண்டும். தென்னாப்பிரிக்காவின் பலம் வாய்ந்த அணியை நேற்றைய தினம் தோல்வியடை செய்திருக்கிறார்கள். இந்த தொடர் முழுவதும் ஜிம்பாப்வே மிகச் சிறப்பாக விளையாடியது. 2020 சர்வதேச போட்டிகளில் அது தனக்கென்று ஒரு தனியான இடத்தை இப்பொழுது தக்க வைத்துக் கொண்டிருப்பது முக்கியமானது. நேற்றைய தினம் முதலில் துடுப்படுத்த ஆடிய தென்னாப்பிரிக்கா 146 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்தது. தங்களுக்கு கிடைத்த 20 ஓவரில் ஃபேப்டு பிளஸில் 66 ஓட்டங்களை எடுத்தார். 57 பந்துகளில் ஜால்பி மோக்கல் 23 பந்துகளில் ஆட்டம் இழக்காமல் 34 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பந்துவீச்சில் ஜாவிஸ் 22 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். ஜிம்பாப்வே இந்த வெற்றி இலக்கை
ஒரு விக்கெட்டை மாத்திரம் இழந்து 17 ஓவர்கள் ஒரு பந்தில் அடைந்தது. இதில் மசகட்ஸ் ஆட்டம் இழக்காமல் 58 ஓட்டங்களை எடுத்தார். தொடர் முழுவதும் மிகச் சிறப்பாக பிரகாசித்திருந்தார் அவர் என்பது இங்கே முக்கியமானது. இதுபோல பிரெண்டன் டெய்லர் ஆட்டம் இழக்காமல் 59 ஓட்டங்களை எடுத்திருந்தார். இலகுவாக வெற்றி பதிவு செய்யப்பட்டது. இந்த தொடரின் சிறப்பாட்டக்காரராக பொருத்தமாக மசகட்ஸ் பதிவானார். இதுபோல இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காரராக நேற்றைய தினம் ஜிம்பாப்வே அணி தலைவர் பிரெண்டன் டெய்லர் தெரிவு செய்யப்பட்டார் என்பது இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஜிம்பாப்வே தங்களது முத்திரையை பதித்திருக்கின்றது. இது 2020 உலகக்கிண்ண போட்டிகளில் அவர்கள் மிகச் சிறப்பாக பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்பொன்றை அவர்கள் ஏற்படுத்தப் போகின்றார்கள் என்பது மட்டும் உறுதியாக இருக்கின்றது. இன்னும் ஒன்று, அதுபோல இங்கே நாங்கள் கவனிக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் உங்களுக்காக. இந்த இப்பொழுது இடம்பெற்று வருகின்ற தொடர்களை பொறுத்தவரையில் மிக முக்கியமான தொடர்களாக கருதப்படுகின்ற இன்னும் ஒரு தொடர் ஆஸ்திரேலியா இப்பொழுது இங்கிலாந்தில் இருக்கிறது. இந்த தொடரில் முதல் போட்டியானது மழை காரணமாக கைவிடப்பட்டது என்பது முக்கியமானது. குறிப்பாக ஆஸ்திரேலியா இந்த போட்டியில் மிக எதிர்பார்ப்போடு இருந்தது. அயர்லாந்து அணியை சந்திப்பதும் அயர்லாந்து அணிக்கான டெஸ்ட் வாய்ப்புகள் இப்பொழுது பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருப்பதன் காரணமாக அயர்லாந்து அணியோடு சந்திப்பதன் மூலமாக அங்குள்ள ரசிகர்கள் மத்தியில் அயர்லாந்து அணியின் பிரசன்னத்தை சரியான முறையில் காட்டுவதற்கான முயற்சி ஒன்றும் எடுக்கப்பட்டது. இங்கிலாந்து கிரிக்கெட் சபையாலும் அயர்லாந்து கிரிக்கெட் சபையாலும் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் சபையாலும். ஆனால் அந்த போட்டி மழை காரணமாக கழுவப்பட்டது. இன்னும் ஒரு பக்கம் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் மேற்கிந்திய தீவுகள் ஏ அணிக்கும் இந்திய ஏ அணிக்கும் இடையிலான உத்தியோகப்பட்ட 2020 போட்டி ஒன்று நேற்றைய நாளில் இடம்பெற்றது. இதில் மேற்கிந்திய தீவுகள் இந்த முதலாவது 2020 போட்டி, இரண்டாவது போட்டி இன்றைய தினம் இடம்பெறவிருக்கின்றது என்பது இங்கே முக்கியமானது. இந்த போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் ஏ அணியானது 3 விக்கெட்டுகளால் விறுவிறுப்பான வெற்றி ஒன்றை பதிவு செய்திருக்கிறது. ஸ்கோர் வர இந்திய ஏ அணி முதலில் 130 ஓட்டங்களை எடுத்தது. ரோஹித் சர்மா 52 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பந்துவீச்சில் சுலைமான் பென் 24 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், ஹோல்டர் 19 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள். மேற்கிந்திய தீவுகள் ஏ அணி 7 விக்கெட்டுகளை இழந்து இந்த வெற்றியை அடைந்தது. இதில் கார்டர் 35 ஓட்டங்களை எடுத்தார். பவுனர் 25 ஓட்டங்கள். இறுதி நேரத்தில் சுலைமான் பென் தொடுப்பின் மூலமாக பிரகாசித்து இந்த போட்டியில் வெற்றியை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது இங்கே முக்கியமானதாக இருக்கின்றது. நாங்கள் அணி அடுத்த விடயத்தை பார்த்தோம் சொன்னால் கேமரூன் வைட் ஒரு பக்கம் கலக்கி இருக்கின்றார். கேமரூன் வைட்டை பொறுத்தவரையில் இப்பொழுது அவர் விளையாடி வருகின்றார். நார்தர்ன் டெரிட்டரி பிராந்தியத்துக்கு 62 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காமல் நேற்றைய தினம் அவர் எடுத்திருந்தார் 42 பந்துகளில். ஆனால் இன்னும் ஒரு கேமரூன், இவர் பெயரை கேமரூன், ஜிம்பாப்வே வீரர். இவர் வூஸ்டர்ஷியர் பிராந்தியத்துக்காக 57 ஓட்டங்களை பெற்று வூஸ்டர்ஷியருக்கு வெற்றி ஒன்றை வழங்கி இருக்கின்றார் என்பது கவனிக்கக்கூடியது. அவைதான் இன்றைய நாளின் மிக முக்கியமான கிரிக்கெட் செய்திகளாக இருக்கின்றன. இன்னும் ஒரு கால்பந்தாட்ட செய்தியோடு ஐரோப்பிய கிண்ண பக்கம் வருது. நேற்றைய தினம் இடம்பெற்ற ஐரோப்பிய கிண்ண போட்டிகளின் காலிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து மற்றும் இத்தாலிய அணிகள் மோதிக்கொண்டன. இந்த போட்டியை பற்றி நாங்கள் முன்பே குறிப்பிட்டிருந்தோம். மிக விறுவிறுப்பான போட்டியாக இருக்கும். இரண்டு அணிகளும் தங்களது பாரம்பரிய பலத்தை கொண்டு விளையாட போகின்ற அணிகள் என்று 90 நிமிடங்கள் வரை கோல்கள் பெற்றுக் கொள்ளப்படவில்லை. அதுக்கு பிறகு மேலதிக நேரம் வழங்கப்பட்டது கோல்கள் இல்லை. இதன் அடிப்படையில் பெனால்டி உதைகள் வழங்கப்பட்டன. இதில் இத்தாலி 4-2 என்ற வெற்றியை பதிவு செய்து அரையிறுதிப் போட்டியில் ஜெர்மனியை சந்திக்க வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 64,340 ரசிகர்கள் கீவ் மைதானத்தில் இருந்து பார்த்த இந்த போட்டி மிக பரபரப்பான போட்டியாக அமைந்திருந்தது. பெனால்டி உதைகள் வழங்கப்படும் போது இங்கிலாந்து ஜெரார்டும் ரூனியின் கோல்களை பெற்றுக் கொண்டார்கள். யங்கும் கோலும் தங்களது கோல்களை விட்டார்கள். இத்தாலி சார்பாக பலோட்டோலி, பிர்லோ, நொசரினோ மற்றும் டியாமண்டி ஆகியோர் கோல்களை எடுத்திருந்தார்கள். மொன்டோலிவோ நேற்றைய தினம் கோலை தவறவிட்டிருந்தார். 4-2 என்று இத்தாலி வெற்றி கிட்டியது. எனவே இப்பொழுது இடம்பெறுகின்ற அரையிறுதிப் போட்டிகளின் வரிசையை நாங்கள் உங்களுக்கு சொல்லிவிடுவது பொருத்தமாக இருக்கும். 27ஆம் தேதி நாளை மறுதினம் இடம்பெறுகின்ற முதலாவது அரையிறுதிப் போட்டியில் போர்ச்சுகல் அணி ஸ்பெயினை சந்திக்கும். அதாவது நள்ளிரவு பொழுது. எனவே நாளை 12 மணி தாண்டிய நள்ளிரவு பொழுது என்பதன் பொருத்தம். போர்ச்சுகல் ஸ்பெயின் அணியை சந்திக்கும் முதலாவது அரையிறுதிப் போட்டியில், ஜெர்மனி அணி இத்தாலியை சந்திக்கும் 2வது அரையிறுதிப் போட்டியில். இந்த 2 போட்டிகளிலும் வெற்றி பெறுகின்ற அணிகள் ஜூலை மாதம் 1ஆம் தேதி இடம்பெறுகின்ற இறுதிப் போட்டியில் ஒன்று சந்தித்துக் கொள்ளப் போகின்றன. இனி சில உள்ளூர் விளையாட்டு செய்திகள் இப்பொழுது இங்கே உங்களுக்காக இடம்பெறுகின்றன. இந்த செய்திகளை பொறுத்தவரையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற யாழ்ப்பாணத்தில் ராயல் கல்லூரியும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியும் விளையாடிய கூடைப்பந்தாட்ட போட்டியில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 78-72 என்ற புள்ளிகளின் அடிப்படையில் வெற்றி பெற்றது என்பது இங்கே முக்கியமானது. இது வடக்கு தெற்கு நட்புறவினை மேம்படுத்தும் முகமாக யுவர் ஃப்ரெண்ட் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான கூடைப்பந்தாட்ட போட்டி என்பது முக்கியமானது. இன்றைய தினம் இடம்பெறுகின்ற போட்டியில் காலை ராயல் கல்லூரி சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரியினை எதிர்கொள்கின்றது. மாலை இடம்பெறுகின்ற போட்டியில் சென்ட் ஜோன்ஸ் அணியினை ராயல் கல்லூரி சந்திக்கின்றது. எனவே யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற இந்த போட்டிகளுக்காக ராயல் கல்லூரி இங்கே இருந்து அங்கே பயணித்திருக்கின்றது என்பது கவனிக்கக்கூடியது. மேலும் விவரங்கள் உங்களுக்காக இரவு 7:50 விளையாடுதல் மூலமாக வரும் காலி டெஸ்ட் போட்டியின் ஸ்கோர் விவரங்களையும் இன்று காலை முதல் எதிர்பாருங்கள். வழமை போல உங்கள் வெற்றியில் விடியல் தரும் விளையாட்டு பலம்.